வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடன் அரசியல் களத்திற்கு உரையாட வந்திருப்பவர் மன்னன். தமிழின் மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக வளர்ந்து கொண்டிருக்கும் தம்பி மன்னனை வரவேற்கிறோம். வணக்கம். எனக்கு மன்னன் சொன்னோடனே அதாவது சில பேரை வந்து சிலர் பேரை சொன்னோடனே வேறு சில பேர்கள் நினைவுக்கு வந்துடும். அது மாதிரி மன்னன்னா அர்பன் நக்சலைட்டு, தமிழின வெறியர் அப்படின்னு ஒரு பாட்டியம்மா வந்து ஒரே பயங்கரமாக திட்டியிருந்தாங்களே. என்ன பஞ்சாயத்து, என்ன தான் பண்ணீங்க நீங்கள்? தெரில. நம்ம தமிழர்களாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல இருக்கு. நீங்கள் தமிழன்னு சொல்கிறது பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து திடீர் தமிழர்களாக இருக்கிறது பிடிக்குது. அதாவது தமிழர்கள்லாம் தெலுங்கு பேசணும், தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க தமிழர்கள் இல்லைன்ற ஏதோ ஒரு மனநோயில் இருக்கிறாங்க. அதோட வெளிப்பாடுன்னு பார்க்குறேன் நான். அதனால் அதை பற்றி நான் ஒன்றும் மறுப்பு தெரியும். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு ஆய்வில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர், அதுவும் முக்கியமான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு இளைஞரை இங்கே இருந்துக்கிட்டே ஒருத்தங்களால் இப்படி பேச முடியும், நம்ம எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லைங்க, அவங்க பேச முடியுதுன்னு மட்டும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு தமிழக அரசு வந்து தொல்லியல் தொடர்பான வகுப்புகள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த அம்மா வந்தாங்க. வந்து அங்கே வகுப்பு எடுக்கக்கூடியவர் சொல்கிறாரு, பிற்கால சோழர்கள் தமிழர்கள்ன்றப்போ உங்களுக்கு என்ன தெரியும், பிற்கால சோழர்கள்லாம் தெலுங்கர்கள், நீங்கள் இப்படி வந்து ஏமாற்றலாமான்னு ஆசிரியரை கேள்வி கேட்டிருக்காங்க. பிரச்சனையாக இருக்குது. அடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டு, ஏன்னா மற்ற வரலாறு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க எதிர்க்கக்கூடாதுன்றதுக்காக செக்யூரிட்டி கார்டெல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த முழு வகுப்பும் அட்டன் பண்ணாங்க. இப்படிப்பட்டவர்கள், அதாவது தமிழர்களை திட்டக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒரு முகமாக மாற்றி அவங்க வந்துட்டு இப்போ தான் வரலாறு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆரம்பிக்கிறப்பயே அவங்களுக்கு வந்து அரசாங்கம் இவ்வளோ முறைவாசல் பண்ணுது அப்படின்னா, அவங்க நாளைக்கு ஏதாவது குப்பை மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசில் வந்து என்ன உயரிய விருதோ அது கொடுப்பாங்க. இப்போ தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அடுத்த தலைவராக கூட அவங்க நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நியமிக்கப்பட்டவங்களுடைய லட்சணத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து முதல் தகுதி என்னென்னா, தமிழ் மொழி வந்துட்டு வேற ஒரு மொழியிலேருந்து வந்ததுன்னு சொல்லணும், தமிழர்கள்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லணும், தமிழக அரசர்கள்லாம் வேற்று மொழியை சேர்ந்தவங்க, நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இலதலை உடுத்திட்டு நின்றுருந்தீங்க, நாங்கள் தான் நாகரிகம் கொண்டு வந்தோம்னு சொல்லணும். இப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா உதவிகளும் வந்து இங்கே செய்யப்படும். அப்படி உதவி பெறக்கூடியவங்க பட்டியலில் புதுசாக அவங்க இணைஞ்சிருக்காங்க. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை அதில் அவங்க நிறைய, அதாவது ராஜராஜ சோழன் தெலுங்கர், ராஜேந்திர சோழன் தெலுங்கர், அப்படி இப்படின்னு வரிசையாக, அதாவது சமீபத்திய உதாரணமாக ராமசாமியார் அவர்கள் வந்து பேசிட்டு போனார், உங்களுக்கு அறிவே கிடையாது, முட்டா பயல் கட்டிங்க அப்படி இப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு திட்டிட்டு போனார். அதனுடைய தொடர்ச்சியை இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த வரலாறுலாம் வந்து நம்ம சேர சோழ பாண்டியர்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்ன காரணங்க பண்ணுறது. அதெல்லாம் போஸ்ட்லாம் அடிக்கிறாங்களே, ராஜராஜ சோழனுக்கு தமிழினத்தை சேர்ந்த பல்வேறு குடிகளும் சொந்தம் கொண்டாடுவாங்க, அது நியாயம் கூட, ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானது தான் அவன், அது நியாயமானது. ஆனால் இவர்கள் வந்து வேற ஒரு மொழியையே வந்து அவனோட அடையாளமாக மாற்றுறாங்க. ஆமாங்க, சில பேர் எப்படின்னா ஏபிசிடியில் வந்து மொத்தம் எத்தனை எழுத்துருக்குன்னு கேட்டு அத்தனை இனிஷியல்னு சொல்லுவாங்க. அது என்ன அவங்களுக்கு பாவம் பற்றாக்குறை, என்ன புதுசு சொல்லிட்டு அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, வளர்றான் வளர்த்துக்கிறான் வளராதான் வரைஞ்சிக்கிறான்ட்டு, இந்த மாதிரி இல்லையா. ஒரு பொருள் வந்து நீங்கள் உருவாக்கணும்னா தான் ஒரு பொருள், திருடுறதுன்னா எல்லாத்தையும் திருட வேண்டியது தானே, எதை வேணாலும் திருடிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா. தமிழ்நாட்டில் உள்ள வடை சுடுறவங்க ஆந்திராவில் இதை பற்றி பேசியிருக்காங்களா? நான் அவ்வளோதான் கேட்குறேன். ராஜராஜ சோரன்னு ஒரு படம் வந்துச்சு, சோரன்னா திருடன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்படி ஒரு படம் தெலுங்கில் வந்துச்சு. சோழர்கள் எங்கள் ஆளுங்கள்னு சொல்கிறவங்கள ஒருத்தவன் அந்த படத்தை எதிர்த்தானா, பேரணி போனானா, ஊர்வலம் போனானா. 23ஆம் புலிகேசின்னு ஒரு பேர் வந்து படத்துக்கு வச்சாங்க. புலிகேசின்றது வந்துட்டு அவங்க அரசர் பேரான். 23வது புலிகேசின்னு ஒரு அரசர் இல்லை, 2ஆம் புலிகேசி தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் வந்து அந்த புலிகேசின்ற பேர் வந்ததுனால அந்த படத்தை கர்நாடகாவில் தடையே பண்ணாங்க, நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஒரு ராஜராஜ சோழன்னு ஒரு படம் தெலுங்குல வர்றப்போ உண்மையாகவே சோழர்களை வந்துட்டு முன்னோர்கள்னு அவங்க நினைக்கிறதா இருந்தா அந்த படத்தை விட்டுருப்பாங்களா? நீங்க யாரை பத்தி படம் எடுக்கிறீங்க, சதகர்ணின்னு படம் எடுக்கிறீங்கல்ல, சதகர்ணியை பற்றி நல்லா பெருமையாக படம் எடுக்கிறீங்களா? சோழர்களை பற்றி பெருமையாக நீ எத்தனை படம் எடுத்த? ஒன்றும் கிடையாது. அது எந்த ஊருக்கு போனாலும் இப்போ வந்துட்டு பாம்பு கறி சாப்பிட்ற இடத்துக்கு போனால் எனக்கு வந்துட்டு தலை வேணும் குடல் வேணும்னு அடிச்சுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்தால் நாங்கள் தான் தமிழர்கள்,
அங்கே போனாங்கன்னா நாங்களாம் பாதி பிராமணர்கள் தெரியுமா அப்படின்ட்டு சமஸ்கிருதம் பேசுகிறவங்ககிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கர்நாடகாவில் போயிட்டு கன்னடர்கள் நாங்கள் தான் அப்படின்னு பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் தெலுங்கர்கள். இந்த பிரச்சனை இப்போ தக் லைஃப் படத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, பேர்லாம் பார்த்தாலே தெரியும், ரெட்டி லூன்னு தான் இருக்கும் பேர். அப்போ இவங்க கர்நாடகாவுக்கு போனால் இவங்க வந்து கன்னடர்கள், தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க தமிழர்கள். அங்கே போனால் நம்மலாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்து மொழியை பேசிக்கிட்டு இருக்கோன்றாங்க. சங்கிகளுக்கு போட்டி போட்டு சங்கிகளோட கொள்கைக்காக படம் எடுக்கக்கூடிய ஒரே கும்பல் வந்துட்டு இவங்க தான். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். ஆந்திரா மட்டும் அந்த கூட்டணி விட்டு விலகி இருந்தாங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க. அப்போது எங்கே போனாலும் ஒருத்தவங்க நான் தான் உங்களை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு வேடம் போடுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து அத்தனை தசாவதாரத்தில் இது ஒரு அவதாரம், அவ்வளோதான். பாவம் அவங்களுடைய நிலைமை பற்றாக்குறை. ஏன்னா தெலுங்கர்களுக்கு பேரரசுன்னு ஒன்று கிடையாது. சாதவாகனர்கள் காலகட்டத்தில் தெலுங்குன்ற ஒரு மொழி கிடையாது. சாதவாகனர் காசில் தெலுங்குன்ற ஒரு மொழி கிடையாது. சாதவாகனருடைய அலுவல் மொழியாக பிராகிருதம் இருந்திருக்குது. நாணயங்களில் தமிழ் மொழி காணப்படுது. இப்போ சாதவாகனர்களுக்கு தெலுங்கே தெரியாது. இவங்களுடைய பற்றாக்குறை காரணமாக சாதவாகனர்கள்லாம் இங்கே முன்னோரு, அந்த அரசர்கள்லாம் தெலுங்கு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு அவங்க படம் எடுக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரரசு இல்லாத காரணத்தினால இப்போ விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவாங்க. அது தொடங்கினது வந்து கன்னடம் பேசக்கூடிய மக்கள், துளி பேசக்கூடிய மக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பின்னாடி தான் வந்து தெலுங்கு சில பேருக்கு வந்திருக்காங்க. தவிர தெலுங்குக்கு பேரரசு கிடையாது. பேரரசு கிடையாது அவங்களுக்கு. பேரரசே இல்லாத ஒரு இனம் அவங்களோடது. அப்போ என்ன பண்ணுறது? இப்படி ஒரு அவமானம் இருக்குன்றப்போ பேரரசர்கள்லாம் யார் இருக்கிறாங்க? பக்கத்தில் சோழர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா சோழர்கள் வந்து தெலுங்கர்கள்னு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பற்றாக்குறை காரணமாக, ஒரு இயலாமை காரணமாக, ஒரு இல்லாமை காரணமாக அவங்களுடைய இப்போ நம்ம பேரரசு இல்லாட்டி உருவாக்கிப்போம் அப்படின்னு யோசிக்கிறது ஒன்று, திருடிப்போன்னு யோசிக்கிறது இன்னொன்று. சிந்தனை மரபுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சிந்தனை மரபு இருக்குது. அதில் அவங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியும். இது வந்து இதுலேருந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான். ஏன்னா அவங்களே அவங்கள வெளிச்சம் போட்டு காமிக்கிறப்போ நம்ம போய் அவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல தேவையும் கிடையாது. அவ்வளோதான். இல்லை ஆட்டை போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அது எதார்த்தம் என்ன ஆட்டை போடுறது அவ்வளோதான். இப்போ எல்லா இடத்துலையும் அதானே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம தமிழர்கள் ஏதாவது ஒன்று உருவாக்குவோம், அவங்க கடைசியில் வந்துட்டு ஒரு உறுப்பினராக வருவாங்க, அப்புறம் தலைவராக உயர்ந்து நான் மட்டும் இல்லைன்னா அது நடந்திருக்குமா? இல்லைங்களா? ஒருத்தவங்க வந்து என்னென்னா ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு இருந்தான். ஒரு வீட்டில் நல்லா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. திண்ணையில் படுத்துட்டு இருக்கான். வந்து மோந்து பார்த்துட்டு அம்மா உப்பு கொஞ்சம் குறையுது அப்படின்னு இருக்கான். சரின்ட்டு இவங்க கொஞ்சம் உப்பு போட்டாங்க. சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி உப்பு குறையுதுன்னு சொன்னானேன்ட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் கறிசோறு போட்டுருக்காங்க. அவன் பக்கத்து தெருக்கு போயிட்டு அந்த ஊரில் ஒரு பொம்பளைக்கு சமைக்க தெரியாமல் இருந்துச்சு, நான் தான் சமைக்க சொல்லி கொடுத்தேன், நான் மட்டும் இல்லாட்டி அந்த அம்மா சமைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் பிச்சைக்காரங்க. அது பிச்சைக்கார புத்தி. அதனால் அந்த புத்தியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உண்மையாகவே ஒலை வச்சு சமைச்சிருந்தான்னா அவன் பேசுகிறது நம்ம வந்து தகுதியான வார்த்தைன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வக்கில்லாதவர்கள் இப்படி தான் இல்லைங்களா? இந்த இப்போ உள்நாட்டில் இப்படிமானுங்க, அங்கே போய் யுனெஸ்கோ அது கொடுத்ததுமாங்க, ஆக்ஸ்போர்டில் அது அவங்க இலங்கை விக்ரமசிங்கல் ஆரம்பித்து எல்லாரையுமே இது பண்ணுறாங்க. எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய மரபுன்னு அது ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஆதாரம் இருந்தால் ஆதாரமாக ஏற்றுக்கிட்டதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கிட்டதில் ஒரு தவறும் கிடையாது. இவங்க சான்று காட்டியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறோம். இங்கே சொல்கிறாங்கல்ல, நம்மக்கிட்ட தான் சான்று கேட்குறாங்க. எந்த கல்வெட்டு எந்த செப்பேடு எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு முறையாவது நான் இந்த சான்றை வைக்கிறேன், இந்த சான்றின் அடிப்படையில் இந்த கருத்தியில் சொல்கிறேன்னு எங்கேயாவது சொல்கிறாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இப்போ தமிழர்களுக்கு நாங்கள் தான் நாகரிகம் கற்றுக் கொடுத்தோம்லாம் சொல்கிறாங்களே, ஏதாவது சான்று வச்சுருக்காங்களா? நாங்கள் மட்டும் இல்லாட்டி தமிழர்கள் படிச்சிருக்க முடியாதுன்றாங்களே, எதுக்காக சான்று வச்சுருக்காங்களா? இடஒதுக்கீடே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்றாங்களே, அதுக்கு ஏதாவது சான்று வச்சுருக்காங்களா? இல்லை இப்போ இவருக்கு வந்து யுனெஸ்கோ தான் விருது கொடுத்ததுன்றாங்களே, அதுக்கு ஏதாவது சான்று வச்சுருக்காங்களா? எதுக்குமே இங்கே சான்று கிடையாது. நாங்கள் அப்போ ஒரு 100 பக்கத்துக்கு புத்தகங்கள்லாம் போட்டு வச்சுக்கிடுவோம். போட வேண்டியதான். அதான் சொல்லுங்கள், எந்த சான்றுமே இல்லாமல் நான் ஒரு புத்தகம் போடுவேன். அந்த புத்தகத்தை மேற்கோள் காமிச்சு இன்னொருத்தர் புத்தகம் போடுவார். அதை மேற்கோள் காமிச்சு அதே நாங்கள் டாக்குமெண்ட்டாக மாற்றிடும், வரலாறு. ஆமாம், அதை வச்சுட்டு ஒரு வரலாறு எழுதுறோம். மூல சான்றுன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போது முரசொலின்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு மூலப்பத்திரம்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? அதான் கேட்கணும். அவ்வளோதான். அப்போ மூலப்பத்திரமே இல்லாமல் இப்போ என்னென்னா இவங்க இப்படி 2 பேர் சொல்கிறாங்கல்ல, இதை நம்ம இன்னைக்கு வேடிக்கை பார்த்து மறுக்காமல் விட்டுட்டோம்னா ஆய்வாளர் அவர்கள் வந்து கண்டுபிடித்து சொன்னது இது. இந்த காலகட்டத்தில் யாரும் எதிர்க்காத காரணத்தினால அவர்களின் கூற்றுப்படி இவங்க அவர்களின் யாரெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்போ கால்டுவெல் அவர்கள் வந்து சொன்னதுனால திராவிடம் பிறந்தது இல்லைங்களா? கிராடுவெல் வந்து இவருக்கு பெரியப்பா முறை ஆகுது இல்லை, அதனால வந்து திராவிடத்தை உருவாக்கி கையில தூக்கி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி வந்துட்டு அவர்கள் சொன்னதுனால இது வந்தது அப்படின்னு நாளைக்கு இதை மேற்கோள் காமிச்சு அவங்களும் அது இந்த இவ்வளோ மொழி அறிஞர்கள்லாம் இருந்த இடத்துல போய் அவர்கள் வந்து பேசி நிறுவனம் செஞ்சாங்க. அதை 8வது வகுப்புக்கு மேலே கல்வி அறிவு இல்லாத நிறைய பேர் தான் 5 தமிழ் 6 தமிழ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். 5ஆம் வகுப்பு கூட படிக்காத ஒருத்தவர் தான் வந்துட்டு பெரிய மொழியியல் அறிஞர், அவர் தான் தமிழ் மொழியில் எருத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
சங்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கமே வராத மேக்ஸ் முல்லரை வச்சுட்டு அவர் வந்து அது சொல்லிட்டார், மேக்ஸ் முல்லர் சொல்லிட்டாருமாங்கல்ல. என்னன்னா இவங்களுக்கு அறிஞர்கள்லாம் தேவையில்லை. இவங்களுக்கு தேவையான ஒரு செய்தியை எவன் சொல்கிறானோ அவனை அறிஞர்களாக மாற்றுவது எப்படி இல்லைங்களா? அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இவங்க இனத்தில் எவன் வந்துட்டு கொஞ்சம் அறிவோடு இருக்கிறானோ அவன் தான் அறிவியலாளர். இவங்க இனத்தில் யார் வந்துட்டு மருத்துவ பட்டம் முதல்ல படிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தின் முதல் பெண் மருத்துவர் இல்லைங்களா? இவங்க இனத்தில் யாராவது ஒருத்தர் தமிழ் குத்துமதிப்பாக எழுதினா கூட அவர் தான் தமிழர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தார். இது வந்துட்டு ஒரு மனவியாதி, வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணன்னு நான் கேட்டுருவேன்ற அந்த பயத்திலேயே நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒப்பிக்கக்கூடிய ஒரு மன நடுக்கம், ஒரு மன நோய் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு துறையிலையும் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ ராமசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு மேடையில் வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்கிறப்போ அவர் வந்துட்டு அவர்களேன்ற மாதிரி மரியாதையாக பேசுகிறப்போ ஐயா அவர்கள் வந்து போராடிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் போராடிட்டு இருந்தார், ஒரு பெரிய மனுஷர்லாம் பேசுகிறார். பின்னாடி வந்து வஉசி அவர்கள் மறைஞ்சி போன பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா தமிழர்களுக்கு வந்துட்டு ஆளே இல்லாததுனால தான் கன்னடா நான் வந்து உனக்கு தலைவனாக வந்தேன்றார். இப்போ வஉசி இருக்கிற மேடையில் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, ஏன் அப்போ உன்னால பேச முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கிறத சொல்லியிருக்கணும். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ என்னென்னா மேடைக்கு ஒரு வேடம், நாளுக்கு ஒரு பேச்சு, மாநிலத்துக்கு ஒரு இனம், இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்குது. அது வந்து தமிழர்கள் தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். இது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் பழைக்கிறதுக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுடைய தொழில் அதுன்ற மாதிரி ஆகிட்டு, அவங்களுடைய பண்பாடு அதுன்ற மாதிரி அது மாறிட்டு நம்ம அதை பற்றி பேசுறது வந்து ஒன்றும் இல்லை. ஏன்னா அதன் மூலமாக அவங்க நல்லா இருக்கிறாங்க. இல்லை பண்ணியே அவங்க மாநிலத்தையே பிடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட திருடின ஒருத்தவன் பணக்காரன் ஆகிட்டான். ஆனால் அந்த உண்மையாகவே அதுக்கு உடைமையாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா அது அவன் வீட்டில் தாங்க இருந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தான் திருந்தணும். அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்மளுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமா அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு தெலுங்கரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, தலைவராக போட்டிருக்காங்க. அவர் அந்த தலைவர் பொறுப்புக்கு தகுதியானவரா? ஒரு தமிழ் திராவிடத்துக்கு ரொம்ப தகுதியான ஒரு நபர் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு முனைவர் பட்டம் வாங்கினதே என்ன, அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் எதில் வாங்கினாங்க அப்படின்னா தமிழர்களை வந்தேரிகள்னு எழுதி தான் அவர் டாக்டர் பட்டமே வாங்கினார். இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பண்பாடு பழமையானதுன்னு சொல்லணும்னா அந்த பண்பாட்டில் உயரிய பகுதி எடுத்து அதன் மூலமாக அது உயர்வானதுன்னு சொல்லலாம். இவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் ஊரும் சரியும் இருந்துச்சு, மக்கள் இப்படி பிரிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தோன்னா சிந்து சமவெளியிலையும் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒப்புமையை கொடுத்து தான் முதல் புத்தகத்தையே வெளியிட்டார். அப்போ தமிழர்களையும் இழிவுபடுத்தி சிந்து சமவெளியும் இழிவுபடுத்தி அதன் மூலமாக அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அப்படி தான் ஒரு புத்தகம் வெளியிட்டார். அதில் அவர் சொல்ல வந்த கருத்து ஒன்று தான், நாங்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தேரிங்க கிடையாது, நீங்களே தமிழ்நாட்டுக்கு வந்தேரி தான் இப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. சென்னை புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தேசிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அரங்கம் கிடைக்காது. நம்ம வந்துட்டு பதிப்பகம்னா சேர்த்துக்கவே மாட்டாங்க. மேடைகள்லையும் இப்போ வந்து நம்மளெல்லாம் விடுறது கிடையாது. ஏன்னா மேடைகள் இப்போ வந்து அரசாங்கம் உங்கள்கிட்ட இருந்த விருதெல்லாம் கூட திரும்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல. அவர் முதல் புத்தகம் எழுதினப்போ ஒரு முழு அரங்கத்தில் அவர் ஒரு புத்தகம் தான் வச்சிருந்தார். முதல் புத்தகம், ஒரே ஒரு புத்தகம், ஒரு புத்தகத்துக்கு ஒரு அரங்கு பிடிச்சி அந்த முழுக்க அந்த புத்தகத்தை வச்சு யாருக்கு பண்ணுவாங்க? அதிகார மையத்தின் நெருக்கம் அவருக்கு பண்ணி அந்த அந்த நூல் அப்படி அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு அவருக்கு இந்த டாக்டர் பட்ட மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க முன்னிறுத்தினாங்க. பின்னாடி வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இப்படி வேற ஏதாவது மாநிலங்களில் நடக்குமா? அந்த மொழி சூடு சொரணம் இருக்கிற மக்கள் வாழக்கூடிய எந்த மாநிலத்திலையும் நடக்காது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான். எவனுக்காவது கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணம் இருக்குன்னா இந்த மாநிலத்தில் நடக்காது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை அது. தமிழ் மொழி சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது வழக்கு இலக்க போட்டிருக்காங்களா? எப்படி ஒரு தெலுங்கரை வந்து தமிழ் ஆய்வு நிறுவனத்துக்கு தெலுங்கரை வந்து தமிழர் தந்தைன்னு சொல்ல முடியுது, தெலுங்கரை வந்து முத்தமிழ் அறிஞர்னு சொல்ல முடியுது, தெலுங்கரை தமிழ்நாடு முதல்வர்னு சொல்ல முடியுது, தெலுங்கரை தமிழ்நாடு துணை முதல்வர்னு சொல்ல முடியுது, தெலுங்கர்களை வந்து தமிழ்நாடு அமைச்சர்கள்னு சொல்ல முடியுது. அப்போ ஏன் தமிழரசு நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கக்கூடாது? இது சாதாரண விஷயம். செத்த நாய் மேலே எத்தனை வண்டி ஏறினா என்ன? அவ்வளோதானே. தமிழ்நாட்டில் வந்துட்டு இரும்பு காலம் இருந்ததுன்னு நான் சொன்னேன், 2018 சொன்னேன். அதுக்கு வந்து 2019 எனக்கு விருது கிடைச்சிச்சு. அப்போ வந்து அதிமுக அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர் கையால் நான் அந்த நூலுக்காக வாசிய குழந்தைசாமி அறக்கட்டளையினுடைய தமிழ் மேம்பாட்டு விருது வாங்கினேன். புத்தக கண்காட்சி, அரசாங்க புத்தக கண்காட்சியில் தான் நான் வாங்கினேன். அதுக்கு பின்னாடி திமுக அரசாங்கம் வந்த பின்னாடி எவ்வளவு புழுதி வாரி தூத்த முடியுமோ தூத்துனாங்க. நான் சொன்ன அந்த கருதுகோளுங்கிறது இவர் சொன்ன கருதுகோளுக்கு எதிரானது. தமிழர்களும் இங்கே இருந்தாங்க. சிந்து சமவெளி காலகட்டத்தில் தமிழர்கள் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க இரும்பை பயன்படுத்தினாங்க, உலகத்துக்கே இரும்பு நாகரிகத்தை கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ தமிழர்கள் வந்து இங்கே ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக
தமிழர்கள் வந்து சிந்து சமவெளியில வந்தேரிகள்னு எழுதின ஒருத்தவருக்கு இங்கே வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கப்படுது. தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து அவரோட முகத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழராட்சி நிறுவனத்துடைய தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்படுதுன்றதே ஒரு வெளிப்படையான ஒரு இனவெறி நிலைப்பாடு தான். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ் தொடர்பான முக்கியமான தகவல்கள் கொடுத்த யாருக்குமே இங்கே அங்கீகாரம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தமிழிங்கிற எழுத்து வந்து பிராமிங்கிற எழுத்துக்கு முன்பாக இருந்ததுன்னு நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் அவங்க ஆதரிச்சாங்கன்னா கிடையாது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. பிராமியிலேருந்து வந்தது தான் தமிழி அப்படின்னு சொன்னவங்க தான் இங்கே வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டாங்க. அப்படி சொன்னவங்களுடைய கருத்துக்களுக்கு தான் வந்து விருதுகள் கொடுக்கப்பட்டது, அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாடுன்னு இருக்குன்னா தமிழ் மொழி பழமைன்னு சொல்கிறவனை வந்து நீ ஆதரிக்கணுமா, இல்லை அதுக்கு எதிர்பார்க்கவனை நீ ஆதரிக்கணுமா? எதிர்பார்க்கவங்களாம் ஆதரிச்சாங்க. தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தொடங்கப்பட்டதுன்னு நான் சொன்னப்போ அந்த கருத்தை வந்துட்டு இவங்க எதிர்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்துக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் எனக்கு ஒரு விருதோ ஒரு அங்கீகாரமோ இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் நான் சொன்ன கருத்தை பின்னாடி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறார். இப்போ நான் சொன்ன கருத்து சரி, அந்த அரசாங்கம் வந்து ஒத்துக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது. இன்னொரு நபர் சொன்ன கருத்து இந்த மண்ணுக்கு எதிரானது, தவறானது, ஆனால் அதை சொன்ன நபருக்கு டாக்டர் பட்டம், அரசாங்க வேலை கொடுக்கப்படுது. அப்போ அந்த அரசாங்கம் யாருக்கானது? இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து வளமாக இருக்கணும்னா உங்களுக்கு அரசாங்கம் காட்டக்கூடிய அல்லது திராவிடம் காட்டக்கூடிய ஒரு வழி என்னென்னா தமிழனை பற்றி நீங்கள் எவ்வளவு தவறாக பேச முடியுமோ ஒரு போட்டி வைக்கிறாங்க. எவ்வளவு மோசமாக எவ்வளோ கேவலமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த உயர்ந்த இடங்கள் கொடுக்கப்படும். அந்த போட்டியிலையும் கூட தமிழர்கள் வந்து பங்கேற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிச்சு தான் போடுவாங்க. அந்த போட்டியில் தெலுங்கர்கள் யார் வர்றாங்களோ, இப்போ வந்துட்டு இப்போ தலைவராக இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை உமாராணி மாதிரியான நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அதனால இவங்க வர்றாங்க. இப்போ திடீர்னு இவங்க ஒன்றும் வர்றது இல்லைல்ல, இல்லைங்களா? நல்லா இருக்கிற மனுஷன் சட்டையை பிச்சுக்கணும், சட்டையை பிச்சா காசுன்னு சொல்கிறாங்க, பிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ இப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை, ஒரு கோட்பாட்டை, ஒரு கொள்கையை நம்ம ஆட்சியில் வச்சுருக்கோம். இல்லை, நம்ம சட்ட ரீதியாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது இப்போ உங்களை மாதிரி ஆய்வு தளத்தில் இயங்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்குன்னு ஒரு இணைப்பு இதெல்லாம் இருக்கும்ல? இல்லைங்க, நான் கேட்குறது அதுதான். இப்போ வந்துட்டு பொது வெளியில் என்னன்னு கிடையாது, தமிழர்கள் பற்றி அவதூறாக பேசிய நிறைய செய்திகள் பொது வெளியில் இருக்குது. சோழர்கள் பற்றியே கூட சோழர்கள்லாம் வந்துட்டு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, எவ்வளவோ அரசியலுக்கு திமுகவை சேர்ந்தவங்க, திகாவை சேர்ந்தவங்க எவ்வளவோ பேர் பேசியிருக்கிறாங்க. பொது வெளியிலே பேசின அந்த சான்றுகள்லாம் இருக்குது. ஒரு வழக்கறிஞர் அணி ஆரம்பித்து இவங்க மேலே வழக்கு போடுங்கன்னு தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி வழக்கு போடப்பட்டால் நம்ம அதற்கான ஆதாரங்களை கொடுக்கலாம். யார் முன்னுக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த வருத்தம் இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. தமிழர்கள்ட்ட இந்த விழிப்புணர்வே இல்லை, சுத்தமாக இல்லை. தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நேரம் சரியாக இருக்கே தவிர ஒரு வரலாற்று மீட்பில் ஈடுபடுறதுக்கான நேரம் நமக்கு வந்து இன்னைக்கு இல்லை. கருத்தியல் சார்ந்த ஒரு யுத்தத்தை செய்கிறது, அதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பை செய்கிறது அப்படிங்கிற இல்லைங்க. பெரிய ரொம்ப எளிமையாக கேட்குறேன், தமிழ் தேசிய நூல்கள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு புத்தக நிலையம் பேர் சொல்லுங்களேன். இல்லை. தமிழ் தேசியர்கள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏதாவது திருமண மண்டபம் பேர் சொல்லுங்களேன். இல்லை, கிடையாதுங்க. தமிழ்நாடுன்னு பேருங்க, பேர் மட்டும்தான். இதே வந்துட்டு இப்போ ரெட்டியார்கள் வந்து நடத்தணும்னா நிறையா மண்டபம் இருக்குது. இப்போது என்ன, இப்போது ரெட்டியார் நல சங்கத்தை தோற்றுவிச்ச ஒருத்தவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசில் அமைச்சராக இருக்கிறார். அந்த சங்கத்தினுடைய 43வது பொதுக்குழு கூடுது. அந்த பொதுக்குழுவில் வந்துட்டு அவரோட பையன் வந்துட்டு ஆலோசகராக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. ஜாதி ஒழிப்புன்னு பேசுகிற ஒருத்தவனா தான் இங்கே எட்டி பார்த்து இது தப்புங்க, நம்ம ஜாதி ஒழிப்புன்னு பேசி ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் ரெட்டியார் நலசங்கத்தினுடைய நிறுவனராக இருக்கிறீங்க, நீங்கள் திராவிடர் கழகத்தில் எப்படி அமைச்சராக இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஒருத்தவனுக்கு துப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. தமிழ் சாதிகளாக இருந்தால் தான் வந்து ஆமாம் ஆமாம். என்னன்னா தமிழர் அழிப்பில் ஒரு வகை வந்து தமிழ் சாதி அழிப்பு இல்லைங்களா? சாதியை ஒழிக்கணும். யார் வர்றாங்கன்னா ரோஹிணி மொல்லேட்டி வந்து தமிழ் ஜாதியை ஒழிப்பாங்க. ஆமாம், இல்லையா? நடத்துறாங்க. ஆமாம், நிகழ்ச்சி நடத்துவாங்க. இல்லாட்டி தமிழுக்கு ஒரு பாட்டு வேணா கௌதம் மேனன் வந்துட்டு அதை வந்து நமக்கு இயக்கி கொடுப்பாரு. அதுலலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைங்களா? அப்போ அவங்கெல்லாம் ஜாதி பேர் போட்டுக்கலாம். முற்போக்கு இசைவேளாளர் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஜாதி ஒழிப்பு பேசுவாங்க, இசைவேளாளர் சங்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டு. இந்த அயோக்கியத்தனம்லாம் அவங்க பண்ணலாம். ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கணும். நீங்க ஒரு சாதி வெறியர்கள், இனவெறியர்கள், நீங்க வந்து படிக்காத தற்குறிகள், முட்டாள்கள், நான் மட்டும் வரலன்னா நீ ஒன்றும் இருக்க மாட்டேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கணும். அது யானைக்கு வந்து சங்கிலி கட்டுற மாதிரி இந்த தமிழர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையோட சங்கிலியை கட்டியிருக்கிறாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையை தூண்டுறதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ, என்னங்க அவன் பாவம் ஒரு தப்புமே பண்ணலை, அவனை பற்றி இப்படி அவதூறாக பேசுறதுன்னு கேட்காம, அவதூறு பேசுனா இப்போ இப்படி பேசுகிறேன் பாரு அவதூறுன்னு எவன் பேசுகிறானோ அவர்கள் தான் இவர்களுக்கு தேவையான நபர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் வந்துட்டு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. சமீபத்தில் பத்திரிகையாளர் ஒருத்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து 10 லட்ச ரூபா நிதியெல்லாம் அறிவிச்சிருந்தார். பத்திரிகையாளர் பேர் சினிக்கூத்துன்னு போட்டிருக்காரு செய்தி குறிப்பு. அதில் வந்து அவர் இலக்கிய தொண்டாட்டினாருன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க.
சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக பெண்களை எழுதக்கூடிய நபர்களை இவங்க வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துட்டு பொது மேடைகளில் ஆபாசமாக பேசக்கூடிய நபர்களை வந்து பேச்சாளர்களாக பயன்படுத்தக்கூடிய மரபு வந்து இவங்களுக்கு இருக்கு. அப்ப எதிரியை நீ கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றன்னா உனக்கு எதுக்கு ஆபாசம்? கருத்தியல் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கே வந்து ஆடல் மாடம் அந்த ஆடல் பாடல் நடத்துறது வந்துட்டு உன்னுடைய ஒழுக்கம், அதுல நான் உள்ள வரல. நீ எதிராளியோட ஒழுக்கத்தை பேசுறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம வந்துட்டு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, துணைவின்னு சொல்லணும் சொல்றல்ல, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும் சொல்றல்ல, சொல்லக்கூடாது. ஆனா நீ மேடை போட்டு மற்றவங்களை எப்படி பேசுற? ஏன்னா என்னன்னா ஒரு நபரை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஒன்று அவதூறு பேசணும், இல்லை ஆபாசம் பேசணும். அவதூறு அல்லது ஆபாசம். இந்த தமிழ்நாட்டிலேருந்து அம்மா அணில்னு சொல்கிற மாதிரி இவங்க அவதூறு ஆபாசம் அப்படின்னா திராவிட மொழி ஆரம்பிக்குது இல்லைங்களா? இப்படி தான் அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இவங்களுக்கு நிறைய நபர்கள் தேவைப்படுறாங்க. ஒவ்வொரு தளத்துலையும் வந்துட்டு இவங்க ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல தமிழை யாரும் வந்து உட்காந்துடக்கூடாதுன்னா என்ன பண்ணால் இந்த தெலுங்கர்கள் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ தமிழர்களுக்கு வந்துட்டு இவ்வளோ அறிவியலாளர்கள்லாம் இருக்கிறாங்களே, காலங்காலமாக அறிவியல் பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஜிடி நாயுடுன்னு வை. தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ பேர் பகலைகள்லாம் அழிச்சிட்டு இருந்தப்போ ஒரு திமுககாரர் போயிட்டு ஜிடி நாயுடு தெரியல நாயுடுன்றதை வந்து பெயிண்ட் பூசி அழிச்சிட்டார். உடனே கூப்பிட்டு கண்டனம் தெரிவிச்சு அடுத்த நாளே ஜிடி நாயுடுன்னு பழக வச்சாங்க. ஏன் வைக்கிற? மற்றதுக்கெல்லாம் அழிச்சு சிதம்பரனாருக்கு வந்து அதாங்க சிதம்பரனார் அவரு. ஆனா வந்து ஜிடி நாயுடு, முத்துலட்சுமி ரெட்டி, அதுல போய் அரசு இதோட சேர்த்து நிகழ்ச்சி நடத்துறாங்க, விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, விருதுகள் கொடுக்குறாங்க. ஆமா ஆமாங்க, அது அவங்க ஜாதிங்க, அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய இனப்பெருமை, அதனால அதை வளர்த்துப்பாங்க. அவங்க அதான் சொல்றேனே, தமிழர்களை பார்த்து ஜாதி ஒழிக்க வேண்டும் என்று பேசிய இவர்கள் அத்தனை பேரும் அவங்க ஜாதி சங்கத்துக்கு போயிட்டு வராங்க. ஆந்திராவுக்கு போயிட்டு இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி வந்துட்டு எல்லாமே நம்ம ஆளுங்க தான், அங்கே நம்ம தான் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. கூப்பிட்டு கண்டிச்சாங்களா? பதவி நீக்கம் பண்ணாங்களா? ஜாதி வரியன்னு சொன்னாங்களா? அவன் ஏன் ஜாதி வரியம் கிடையாது? இது தமிழர் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க ஜாதி வரியர்கள். சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு ரோஹிணி மொல்லேட்டின்ற ஒருத்தவங்களை எப்படி நீ கூப்பிடுற? தன் பேர் பின்னாடி சாதி போட்டிருக்காங்கல்ல, அது ஜாதி குடி பேர் தானே. புஷ்பா படத்தில் வந்து கதாநாயகனோட பேர் என்னன்றப்போ மொல்லேட்டின்னு தானே சொல்கிறாரு. அவங்களுக்குலாம் நல்லா தெலுங்கு தெரிஞ்ச ஆட்கள் தானே நீங்கள்லாம். தெலுங்கு படத்தை சப்டைட்டில் இல்லாமல் பார்க்குற அளவுக்கு நல்லா தெலுங்கு தெரியும்ல. இப்போ ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சொன்னார், எங்கள் வீட்டை தெலுங்குல தான் பேசணும்னு அடிப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம பாக்யராஜ் வீட்டிலலாம் நல்லா சொல்லி இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அரவத்தில் பேசாதே, அரவத்துல பேசினா அடிப்பாங்க அப்படிங்கிற பேச சொல்றதுங்கிறது நம்ம மகிழ்ச்சி. அது தாய்மொழியில் அவருடைய தாய்மொழியில பேசணுங்கிறதுல தவறு கிடையாது. ஆனா தமிழை வந்து அவங்க என்ன வார்த்தை சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஆமாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படிதான் நம்மளை பார்க்குறாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் நல்லா தெலுங்கு தெரியுது இல்லை? அப்போ மொல்லேட்டின்னா சாதி பேருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியல. இப்போ தமிழன் வந்து சொன்னால் பதறி அடிச்சு இதை எடுங்க நீக்குங்கன்னு சொல்கிறீங்களா? அமெரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து வருது, ரோஷினி நாடார்னு போட்டு வர்றப்போ அமெரிக்காவில் இருக்க பொண்ணுக்கு இங்கே பாடம் எடுக்கிறானுங்க, வகுப்பு எடுக்கிறாங்க, கவுண்டர்னு போட்டால் ஒன்று வகுப்பு எடுக்கிறாங்க. எடுக்கிறல்ல அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு கவுண்டர்ன்றதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் காவண்டர்னு போட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு போனவங்க பல தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கு ஜாதி பேர்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அது குடும்ப பெயர்னு போடுறாங்க. அவங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் கிடையாது, சமூக நீதினா என்னன்னு தெரியுமான்னு இங்கேருந்து போய் ஆங்கிலத்தில் வகுப்பு எடுக்கிறல்ல நீ, ஏன் இவங்களுக்கு எடுக்க மாட்டேன்ற? உன் கட்சியில் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தெலுங்கு சாதி வெறியருக்கும் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது திராவிடம். இவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. வேலையை என்ன கேட்பாரு ராமசாமின்னா, உங்கள் ஜாதி என்னன்னு கேட்பாரு. அப்புறம் தமிழ் ஜாதி ஏதாவது சொன்னால் நக்கல் பண்ணுவார். ராமசாமி ஒரு தெலுங்கு ஜாதியை நக்கல் பண்ணாருன்னு நீ பார்த்துருக்கியா? தமிழர்கள் வந்து தாய்ப்பால் பைத்தியங்கள், குடி வெறியர்கள்னு பேசினார் ராமசாமி, அதனால ஒரு முற்போக்கு. சரி, தெலுங்கர்களை பற்றி அப்படி பேசியிருக்காரு? ஒரு இடத்துல தெலுங்கரோட ஜாதி வரி பற்றியோ, தெலுங்கரோட மொழி வரி பற்றியோ, தெலுங்கு மொழியை நக்கல் பண்ணியோ, தெலுங்குக்கு சீர்திருத்தம் வேணும்னு ராமசாமி பேசல. புரியுதா? அவருடைய சாதி ஒழிப்பே போலியானதுங்க. சாதி வெறி அது, அவ்வளோதான். என்ன சாதி ஒழிப்பு? நாயுடுகளுக்கெல்லாம் ஆதரவாக இருப்போம், நாயுடுகள் வந்து கொலை பண்ணாங்கன்னா அதை வந்து நாங்கள் வெளில சொல்ல மாட்டோன்றது என்ன சாதி ஒழிப்பு? தமிழுக்காக ஒரு போராளி இறந்து போயிட்டாரு, சின்னசாமி வந்துட்டு தீ குளிச்சாருன்னா கடனால் அதில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல என்ன சாதி ஒழிப்பு நீ கண்டுட்ட? யார் சாதியை வந்து ஒரு ஒழிச்சார்? நாயக்கர் மண்டி அப்படின்னு பேர் வச்சு என்ன ஜாதி அவர் ஒழிச்சாரு? சும்மா இவர்தான் இவங்களுடைய நோக்கத்தை கட்டமைச்சு நம்ம கிட்ட தமிழர்கள்ட்ட. தமிழர்களுக்கு வந்து உண்மையாகவே சமத்துவத்துக்காக போராடின நிறைய போராளிங்க இருக்கிறாங்க. விட்டா அந்த பேர்லாம் வந்துரும்ல உங்களுக்கு, இல்லைங்களா? அப்போ என்னன்னா ஒரு இடத்த வந்து வெறுமையாக விடக்கூடாது. ஒரு சமயக்கட்டு இருக்கிற ஒரு இடம், அதே சும்மா விடுவோம், அதை கழிவறையாக மாற்றுவோம் இல்லையா? அப்போ தமிழனுக்குன்னு ஒரு தலைமையை வரக்கூடாதுன்னா என்னன்றப்ப எல்லாமே ஐயா தான் சொன்னார், கொண்டு வர்றாங்கல்ல. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடைவெளி கொடுத்தா தமிழன் வந்து தன்னோட அறிவு மரபு போய் தேடிடுவான்ல, முன்னாடி இருந்த யாரை பற்றியாவது தெரிஞ்சுப்பான்ல.
அப்போ அது எல்லாத்தையும் திட்டு, சங்க இலக்கியத்தெல்லாம் திட்டு, திருக்குறளை திட்டு, இது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என்னோடது தான் சரின்னு சொல்கிறேன். சரி சொல்கிறல்ல, சங்க இலக்கியத்தை வந்து அப்படியே பதிப்பிக்கிறோம்ல நாங்கள் தமிழர்கள். அதே மாதிரி அவர் பேசுனது எழுதுனதெல்லாம் அப்படியே பதிப்பேன். ஏன் பதிப்பிக்க மாட்டேன்றீங்க? நாட்டுடைமை ஆக்குறீங்க, அதையும் ஆக்கிட்டு போய் நாட்டுடைமை ஆக்குங்கன்னு கூட சொல்லலைங்க. அதாவது என்ன, அதுக்கு முதல்ல அவங்க காப்புரிமையே கிடையாது. வழக்கு ஏற்கனவே அவர் போட்டாரு. காப்புரிமை இருந்தால் தான் நாட்டுடைமை ஆக்க முடியும். முதல்ல இவங்க கிட்டக்க முதல்ல பத்திரமே கிடையாது. மொட்டை மாடி கல்பனாக்காக தான் யார் வீட்டுக்கோ வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. காப்பிரைட் கொடுத்துருக்காரு அவருக்கு? இல்லை இவர் வந்து ரத்த முறையில் சொந்தமாக அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய இப்போ இல்லை, நம்ம பொதுவாகவே வீரமணியை விட்டுருங்க, பொதுவாகவே அது ராமசாமியார் எழுதின எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வழக்கு போனப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்ணியன் அடிமையான புத்தகத்துக்கு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவர் காப்புரிமை வந்து கொடுக்கல இல்லைங்களா? அதனால காப்புரிமையே இவங்க சட்டப்படி கோர முடியாது. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய தலைவர் தானே சொல்றீங்க, பெரியார் கருத்துக்களை வந்துட்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக மாணவர்கள் படிக்க உலகமயமாகிறார், உலகமயமாகிறார்லாம் சொல்றீங்கல்ல, ஏன் தமிழ் மயமாக்குங்க முதல்ல. அவர் பேசியதை மட்டும் நாங்க கேட்கணும்னா அவ்வளோ மணி நேரம் கேட்கணும். அவர் நடந்த தூரம் அவ்வளோ தூரம் நடந்திருக்காருன்னா சொல்றீங்கல்ல, அப்போ அவ்வளோ மணி நேரம் கேட்கறதுக்கு அவர் பேசினார்ல, அவர் பேசுனதை அப்படியே பதிப்பிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஏன் பதிப்பிக்க முடியல? அவ்வளோ ஆபாசமா இருக்குல்ல, அவ்வளவு இனவே. அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப சொன்னா, அதை தமிழர்கள் சொன்னா அரஸ்ட் அவரு சொன்னதான் ஐயா அவரு இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு நான் என்ன கேட்கறேன்னா, சரிங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, அவர் என்னதான் சொன்னாருன்றப்போ பைபிள்ல இருந்து திருடு, புத்தர் சொன்னதுல இருந்து திருடு, வெளிநாட்டு அறிஞர்கள் சொன்னதுல இருந்து திருடி எல்லாத்துக்கும் கீழே ராமசாமின்னு பேர் போட்டு இதான் பெரியாரின் சிந்தனைகள்னு கையில கொடுக்குறேன்னா நீ யாரு? அப்போ என்னன்னா, பெரியார் வந்து சிந்தனையாளர் கிடையாது. இவங்களுக்கு தமிழர்களுக்கான சிந்தனையாளர்களுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் பெரியார ஒரு சிந்தனையாளராக ஒரு கட்டமைப்பு பிம்பப்படுத்தினார். எப்படி ஜிடி நாயுடு தான் வந்து ஒரே விஞ்ஞானியா மாறினாங்களோ, எப்படி முத்துலட்சுமி ரெட்டி தான் ஒரே பெண் மருத்துவரா மாறினாங்களோ, அது போல ராமசாமி அவர்கள் வந்துட்டு தமிழின் மாபெரும் சிந்தனையாளராக இவங்களால உருவாக்கப்படுறாங்க. அந்த வரிசையில நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொல்லியல் ஆய்வாளராக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறவங்க வந்துட்டு உமாராணி அவர்கள் தான். ஆமா, நம்ம மானங்கிட்டு போய் திராவிடத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உமாராணி அவர்கள் சொன்னபடிதான் வரலாறு எழுதப்படும். ஏன்னா நாளைக்கு தான் அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போக போறாங்க. இப்போ லியோனி அவர்கள் வந்துட்டு பாடநூல் கழகத்துக்கு வந்து தலைவரா இருக்கிறாரு இல்லைங்களா? அவருடைய சிந்தனை மரபாடத்தில் திராவிட மொழி குடும்பம் வச்சுட்டாங்கல்ல, பாடநூல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ லியோனி அவர்கள் இருக்கிறப்போ உமாராணி இருக்கிறதுல என்ன வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிட போகுது இல்லையா? அவங்களும் ஒரு மொழி அறிஞர் தான். ஆமா, நாளைய முத்தமிழ் அறிஞர் உதயநிதி இருக்கிறாரு. அப்போ நாளைய பாடநூல் கழக தலைவர் நமக்கு வேணாமா என்ன? அதனால அந்தந்த தரத்துக்கு ஏற்றபடி அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் குறைவில்லாமல் நடக்கும். நல்லது.